அடுத்த முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளர்கள் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலில் எஸ்ஐடி காலனி தேனாம்பேட்டையில் அங்கு முதலமைச்சராக இருக்கும் முதலமைச்சர் பதவிக்கு மீண்டும் போட்டியிடும் மு.க. ஸ்டாலின் அங்கு வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சி. இரண்டாவதாக முன்னாள் முதலமைச்சரும் இப்போது முதலமைச்சர் போட்டியில் திமுகவுக்கு நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு எடப்பாடியில் உள்ள சிலுவம்பாளையத்தில் வாக்களிக்கக்கூடிய காட்சியை பார்த்திருக்கோம். அடுத்ததாக 234 தொகுதிகளிலும் தன்னந்தனியே போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவரும் தமிழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக பலமுறை களத்தில் நிற்கிறார். இந்த முறையும் களத்தில் தனியாக நிற்கிறார். மற்றொருவர் சென்னை நீலாங்கரையில் தாவேகா தலைவர் விஜய் இப்போது முதலமைச்சர் வேட்பாளராக முதன்முறையாக களத்தில் இறங்கி இருக்கக்கூடிய விஜய் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4 முதலமைச்சர் வேட்பாளர்கள் வாக்களிக்கும் அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சராகும் ஆர்வத்தில் 9 மணிக்கு உள்ளாகவே 4 பேருமே அவரவர் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று அவர்கள் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றிய அந்த காட்சி. தமிழகத்தில் 4 முனை போட்டி என அனைவரும் கூறும் நிலையில் அந்த 4 தலைவர்களுமே வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது முதலமைச்சராக 5 ஆண்டுகள் பொறுப்பு வகித்த திமுக தலைவரான முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எஸ்ஐடி வாக்குச்சாவடியில் அவருடைய குடும்பத்தினரோடு வந்து வாக்களித்த அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவதாக எடப்பாடி தொகுதியில் பலமுறை போட்டி பெற்று வெற்றி பெற்று அதே தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சராக பொறுப்பு வகித்த எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் உள்ள சிலுவம்பாளையத்தில் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக சென்னை திருவான்மியூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு புதிய பல்வேறு கொள்கை முழக்கங்களோடு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற இலக்கோடு லட்சியத்தோடு நாம் தமிழர் கட்சியின் சீமான் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து முதலமைச்சர் வேட்பாளராக களம் காண்கிறார். அவர் திருவான்மியூரில் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 4வதாக கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆன நிலையில் இந்த முறை ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று திமுக, அதிமுக மற்றும் நாம் தமிழர் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்கும் பெரும் சவாலாக உருவெடுத்துள்ள தாவேகா தலைவர் விஜய் நீலாங்கரையில் அவர் வாக்களிக்கக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 4 பேரில் யாரை முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? இன்று தமிழ்நாட்டு மக்கள் 5,73,00,000 பேர் வாக்களிப்பவர்களில் இந்த 4 பேரில் தங்களது முதல்வர் தங்களை ஆளப்போகும் தலைவர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களிக்கிறார்கள். அந்த தலைவர்களே வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தலைவர்கள் அவர்கள் கட்சியின் அந்தந்த தொகுதி வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அந்த எஸ்ஐடி வாக்குச்சாவடி என்பது அந்த தொகுதிக்கான வாக்காளருக்கு முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் மு.க. ஸ்டாலின் வாக்களித்திருப்பார். இதே போல எடப்பாடியில் சிலுவம்பாளையத்தில் அவர் போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் அவருடைய சின்னத்தில் அவருடைய கட்சி சின்னத்திற்கு அவர் வாக்களித்திருப்பார். இதே போல சென்னை திருவான்மியூரை பொறுத்தவரை அந்த தொகுதிக்குட்பட்ட வாக்காளருக்கு நாம் தமிழர் வேட்பாளருக்கு அவர் வாக்களித்திருப்பார். இதே போல தாவேகா தலைவர் விஜயும் நீலாங்கரையில் அந்த தொகுதியில் போட்டியிடும் அவருடைய கட்சியின் வேட்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். 4 முதலமைச்சர் வேட்பாளர்களும் வாக்களித்த அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலையிலேயே ஆர்வத்துடன் முதல்வர் பதவிக்கு போட்டியிடும் முதலமைச்சர் திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், தாவேகா தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் ஆகிய 4 பேருமே முதலமைச்சர் வேட்பாளருக்காக களத்தில் இருக்கிறார்கள். இந்த 4 பேரில் யாரை முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள்? ஆட்சி மாற்றம் ஏற்படுமா? ஆட்சி தொடருமா? புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்பாரா? அல்லது புதிதாக கட்சி தொடங்கியவர்கள் அங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார்களா வாக்காளர்கள் மனதில்? இல்லை புதிய அரசியல் மாற்றத்தை தனியே போட்டியிடும் சீமானால் தேர்ந்தெடுப்பார்களா என அனைத்து கேள்விகளுக்கும் 4ஆம் தேதி விடை தெரிய வரும். அந்த 4 முதலமைச்சர் வேட்பாளர்களும் வாக்களிக்கக்கூடிய அந்த அரிய காட்சியை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே நேரத்தில் அவர்கள் வெவ்வேறு நேரத்தில் தேனாம்பேட்டையிலும் எடப்பாடியிலும் திருவான்மியூரிலும் நீலாங்கரையிலும் வாக்களித்தாலும் அந்த 4 பேரும் அங்கு வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட வரிசையில் நின்று திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், இதே போல அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இருவரும் முதலமைச்சராக பொறுப்பு வகித்தவர்கள் இந்த முறையும் முதலமைச்சருக்காக போட்டியிடுகிறார்கள். அதற்கு அடுத்து நாம் பார்ப்பது திருவான்மியூரில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் தாவேகா தலைவர் விஜய். இவர்கள் இருவரும் புதிதாக முதலமைச்சர் பதவிக்கு போட்டியிடுகிறார்கள்.
இந்த இருவரில் யார் முதலமைச்சராக போகிறார்களா அல்லது ஏற்கனவே முதலமைச்சர் பொறுப்பு வகித்த மு.க. ஸ்டாலின் அல்லது எடப்பாடி பழனிசாமி இருவரில் ஒருவர் முதலமைச்சர் ஆவார்களா அல்லது 4 பேரில் யார் முதலமைச்சராக மக்கள் தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்பது இன்று மாலை 6 மணி வரை வாக்களிக்கும் மக்களின் மனதில் இருக்கிறது. அவர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார்கள். 4 முதலமைச்சர் வேட்பாளர்களும் வாக்களிக்கக்கூடிய அந்த காட்சிகளைத்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஜனநாயக கடமையாற்றும் முதல்வர் வேட்பாளர்கள் தமிழகத்தில் 4 முனை போட்டி என்று கூறும் அந்த 4 முனை தலைவர்களும் 4 இலக்குகள் 4 லட்சியங்களோடு தேர்தல் களத்தில் மக்களிடையே வாக்குகளை கோரி இருக்கிறார்கள். அவர்கள் அளித்த பேட்டியின் போது சற்று முன்பு பேட்டியளித்த திமுக தலைவருமான முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு வெல்லும் என்று அவர் பேட்டியளிக்கும் போது குறிப்பிட்டார். என்னை போல அனைவருமே ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்றும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான அந்த மு.க. ஸ்டாலின் அளித்த பேட்டியில் தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளரும் எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியில் சிலுவம்பாளையத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம், வெற்றி பெறுவோம், அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர் நம்பிக்கையோடு பேட்டியளித்தார். அதே போல நாம் தமிழர் கட்சியின் சீமான் தன்னந்தனியே 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் ஒரு தமிழ் தேசிய லட்சியத்தோடு களத்தில் இருக்கும். சீமான் பேட்டியளித்தது ஜனநாயக கடமை ஆற்றாமல் வாக்களிக்காமல் இருப்பது ஜனநாயகத்திற்கு அளிக்கக்கூடிய துரோகம். அதனால் அனைவரும் தங்களது வாக்குகளை ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த பேட்டியின் போது தெரிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர் வாக்களித்த பின்னர் வழக்கம் போல பேட்டி அளிக்காமல் ஜனநாயக கடமையாற்றி விட்டு திரும்பி சென்று விட்டார். எப்போது விஜய் செய்தியாளர்களை சந்திக்க போகிறார் என்பது இன்னும் $1 மில்லியன் கேள்வியாக இருக்கிறது. நீலாங்கரையில் தாவேகா தலைவர் விஜய் அங்கு அவருடைய கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் புடைசூழ பெரும் கூட்டத்தோடு வாக்களித்தார். இந்த கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பது 4ஆம் தேதி தெரிய வரும். முதலமைச்சருக்கு போட்டியிடும் 4 வேட்பாளர்களும் 3 வேட்பாளர்கள் மக்களுக்கு வேண்டுகோள் மற்றும் அவருடைய கடமையை கூறினார்கள். இப்போது அவர்கள் வாக்களித்து விட்டு சென்றிருப்பது அவருடைய கட்சியினர் தொண்டர்கள் நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஊக்கத்தை அளிக்கக்கூடிய வகையில் அந்த முன்னுதாரணமாக 4 முதல்வர் வேட்பாளர்களும் வாக்களித்தது மிகச்சிறந்த ஜனநாயக கடமையாக கருதப்படுகிறது.